தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள திருவாக்கியங்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம், ஓய்வு நாளில் கதிர் கொய்தல். இங்கு சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? பசியின் காரணமாக கதிர்களை கொய்து கைகள் கசக்கி சாப்பிடுகின்றார்கள். பரிசேயர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? குற்றப்படுத்துகிறார்கள். பாரு, உன் சீடர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி குற்றப்படுத்துகிறார்கள். அப்போ இயேசு அங்கு சீடர்கள் பக்கம் இருந்து கொண்டு அவர்களுக்காக வாதாடுவதை நாம் பார்க்கின்றோம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இதோ பலவித காரியங்கள் நாம் செய்கின்ற பொழுது தெய்வம் நம் பக்கம் இருந்து கொண்டு நமக்காக போராடி நம்முடைய காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு நமக்காக போராடி நமக்கு வெற்றியை தருகின்றார். நம்முடைய அந்த குழப்பத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருகின்றார். தெய்வம் நேரடியாக வருகின்றார் அல்லது தெய்வம் பல மனிதர்கள் வழியாக செயல்படுகின்றார். அன்பாந்தர்களே, ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் குழப்பத்தில் இருக்கின்ற பொழுதோ அல்லது மற்றவர்கள் நம்மளை சாடுகின்ற பொழுதோ நம்முடைய பணிகளை மற்றவர்கள் அங்கு விமர்சிக்கின்ற சமயத்தில் எல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது. தெய்வம் நம்மோடு தான் இருக்கின்றார், நம்மை விட்டு எங்கேயும் போனதில்லை. அந்த இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படுகின்ற சமயத்தில் தெய்வம் நமக்காக போராடி கொண்டு நமக்காக வாதாடி கொண்டு அந்த குழப்பத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருவார். இந்த ஒரு போத்தியம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு அறிந்தான், குழப்பம் ஏற்படுற சமயத்தில் பலிப்படுத்தி கடந்து வாருங்கள். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் நாம் சந்திக்கிற பொழுது பலிப்படுத்தி கடந்து பாருங்கள். பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் நாம் வாழ்கின்ற சமயத்தில் பலிப்படுத்தி கடந்து பாருங்கள். நம்ம எல்லோரும் ஒதுக்கி விடுகிற சமயத்தில் நம்மை பற்றி இல்லாமல் பேசுகின்ற பொழுது நாம் சோர்ந்து போய் விடுவோம். பலிப்படுத்தி கடந்து பாருங்கள். இங்கு தெய்வசனை நம்மை விட்டு கொடுக்கிற சமயத்தில் நமக்காக தெய்வம் போராடுவார், நமக்காக தெய்வம் வாதாடுவார், நமக்காக தெய்வம் பரிந்து பேசுவார், நமக்கு வேண்டிய காரியங்கள் தெய்வம் செய்வார். நம்மிடத்தில் நமக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் இறைவன் பார்த்து கொள்வார். ஆகவே செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், இறை சன்னதியில் நாம் நிற்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்வனாய தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் நான் சந்திக்கின்றேன். பல நெருக்கடிகள் மத்தியில் நான் கடந்து போகின்றேன். அந்த சமயத்தில் எல்லாம் என் பார்வை உன் பக்கம் திருப்பாமலே நான் போய்விட்டேன். இன்று முதல், இந்த நொடி முதல் என் பார்வையை உன் பக்கம் நான் திருப்புகின்றேன். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். என்னையும் என் குடும்பத்தையும் நான் வாழ்கின்ற சூழலையும் நம் பாதத்தில் வைத்து விடுகின்றேன். குழப்பமான இந்த நிலையிலிருந்து எனக்கு மீட்பு தந்தரலும். மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.